போலீஸ் வந்ததும் பம்மிய இளைஞர்கள். போதையில் பண்ணிட்ட மன்னிச்சிருனா என்று சோக வேடம். தருமடி கொடுத்த பொதுமக்கள். கோவை காந்திபுரம் நூறடி சாலையில் உள்ள வணிக வளாகம் ஒன்றின் முன்பாக நேற்று இரவு சுமார் 65 வயது முதியவர் ஒருவர் 2 இளைஞர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு வந்தார். இதனை கண்ட அப்பகுதியில் சென்ற சிலர் இளைஞர்களை தடுக்க முற்படவே அந்த இளைஞர்கள் யாரையும் கண்டு கொள்ளாமல் அந்த முதியவர் சொட்ட சொட்ட கற்களாலும் கைகால்களை கொண்டும் கடுமையாக தாக்கியுள்ளனர். இதையடுத்து அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் துணிச்சலுடன் 2 இளைஞர்களை பிடித்து நிறுத்தவே அங்கு இருந்த சில இளைஞர்கள் அந்த 2 இளைஞர்களையும் தர்மடி கொடுத்து தாங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தொடர்ந்து அங்கு இருந்தவர்கள் அளித்த தகவலின் பேரில் போலீசார் விரைந்து வரவே போலீசாரிடம் கொடி முதியவரை தாக்கிய 2 இளைஞர்களையும் ஒப்படைத்தனர். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த 2 இளைஞர்களும் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அடுத்த அருவங்காடு பகுதியைச் சேர்ந்த திவாகரன் மற்றும் விஜய் என்பதும் கோவை காந்திபுரம் பகுதியில் அறையெடுத்து நண்பர்களுடன் தங்கி வரும் இருவரும் கிடைக்கும் வேலைகளுக்கு சென்று சம்பாதிக்கும் பணத்தை கொண்டு மது அருந்துவதும் அவ்வப்போது இது போன்ற தகராறில் ஈடுபட்டு வருவதும் தெரிய வந்துள்ளது. இதேபோல தாக்குதலுக்கு உள்ளான முதியவர் வேலூரைச் சேர்ந்த ராமசாமி என்பதும் தெரிய வந்துள்ளது. காவல் நிலையம் அழைத்துச் சென்ற போலீசார் அவர்கள் மீது ஏற்கனவே ஏதாவது வழக்குகள் உள்ளதா, கோவையில் எதற்காக அவர்கள் தங்கியுள்ளனர் என்பது குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு உள்ளனர். எடுக்கல யார் எடுக்கல